మేల్మరువత్తూరు ఆదిపరాశక్తి సిద్ధుల పీఠం పీఠాధిపతి పూజ శ్రీ బంగారు అడిగలర్ కుమారుడు శక్తి జీవి అన్బలగన్ ఆధ్వర్యంలో తిరుపతిలో ఆంధ్రప్రదేశ్ ఆదిపరాశక్తి ఆధ్యాత్మిక ఉద్యమం మరియు ఆధ్యాత్మిక ప్రజాసేవ ఉద్యమం మరియు ఓం శక్తి మందిరాల కార్యనిర్వాహకులు జిల్లా నిర్వాహకులు సమక్షాన దాదాపు 500 మంది ఓం శక్తి భక్తులు ఎరుపు వస్త్రములతో ఈ సమావేశంలో పాల్గొని శక్తి అన్బలగన్ కుమారుడు శక్తి అగత్ వివాహ మహోత్సవం పెండి పత్రికను అందరికీ అందించి ఆహ్వానించారు. ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயம் அந்த நம்ம அன்னதானத்துக்கு. ஆக அந்த நித்திய அன்னதானத்துக்கு நான் ஏன் இந்த பொன்னாடெல்லாம் வேண்டாம்னு சொல்றேன்னா, நீங்க அதை வச்சுக்கிட்டு நான் ஒன்றும் பண்ண போறது கிடையாது. ₹1 அந்த மாலையை வச்சுக்கிட்டு நான் ஒன்றும் பண்ண போறது கிடையாது. நீங்க உங்க மனதார ₹1 கொடுங்க, இல்லை என்றால் ஒரு படி அரிசி கொடுங்க, ஒரு படி நீங்க ஒரு எதுவோ உங்களால இப்போ நானே அதை செய்துகிட்டு இருக்கேன். எனக்கு என்னால முடியும். ஆனால் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையம். நான் வேற எதுவுமே கேட்கல, வேற எதுவுமே செய்யல, தேவை கிடையாது. நீ பாருங்க, இவ்வளவு ஆண்டுகள் இருக்கலாம். எத்தனை அம்மாலா இருக்கும் பொழுது என்னைக்காவது இத மாதிரி ஒரு மீட்டிங் போட்டு ஒரு மாநிலத்தினுடைய தலைவரோ அம்மையாரை கூப்பிட்டு நிர்வாகிகள் கூப்பிட்டு நீங்க எல்லாம் இப்படி செய்யுங்க, நீங்க எல்லாம் இப்படி பண்ணுங்க, நீங்க எல்லாம் தொண்டு பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது கூட்டம் போட்டு உங்களை இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறேன்னா, யாரையும் எந்த தொந்தரவும் நான் ஏதாவது பண்ணிருக்கிறேன்னா, இப்படி வாங்க அப்படியாங்க அதை சொல்லலாம். நான் நீங்கள் சித்திரப்பீடம் வந்தா கூட நீங்க ஓம் சக்தி சொல்றீங்களோ, நான் உங்களை பார்த்து ஓம் சக்தி எப்படி இருக்கீங்க. ஏனென்றால் அம்மா வழிகாட்டுறாங்க. அந்த நேரத்துல நமக்கு பிடிச்சது பிடிக்கலன்னு கிடையாது. நான் அந்த நேரத்துல என்னுடைய டைம் நம்ம எப்பயுமே ஒண்ணு நினைச்சுங்க, ஒரு காரியம் நினைக்கும் போது நடக்கலன்னா அதோட இப்ப சண்டை போடாது. அந்த காரியம் நடக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய சக்தி எல்லாம் போயிடும், எல்லாம் போயிடும், எல்லாம் போயிடும். அதுக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க. தயார்படுத்திட்டு உங்களுக்கே அதனுடைய நேரம் காலம் சூழ்நிலைகள் வரும் பொழுது நீங்கள் அந்த பணியை செய்தீங்கன்னா சிறப்பா வரும். ரெண்டாவது, வாழ்க்கையில இந்த முயற்சி, புத்திசாலித்தனம், திறமை, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 10%. அப்படின்னா இங்க விவசாயம் செய்யறவங்களுடைய நம்ம உழைச்சிருப்போம். இந்த கான்ட்ராக்டர் வேலை செய்து ரோட்ல எல்லாம் செய்யறாங்களா, அவங்கள விடவா நம்ம உழைச்சிருப்போம். நம்ம இதெல்லாம் உழைப்பு பண்ண நம்மளுடைய திறமையும் புத்திசாலி எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல நிற்பாங்க, நம்ம கார்ல போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் எதிரானா நம்மளுடைய கர்மம். கர்மான்னு சொல்றது நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்களுடைய தொடர்ச்சி. அப்போ நான் இவ்வளவு நல்லவனா இருக்கிறேன், இவ்வளவு தூரம் செய்யறேன், இப்படி பண்றேன், நான் இதை அனுபவிக்கிறேன் என்றால் அப்பாவுடைய சொத்து வேணும், அப்பாவுடைய பேங்க் வேணும், தாத்தாவுடைய சொத்து வேணும். அப்ப அப்பாவும் தாத்தா செய்த பாவ புண்ணியம் வேணாம் வேணாம் பாராம சொல்ல முடியும். அதையும் நீங்க அனுபவிச்சுதான் ஆக்குறது. இதுதான் ஏன் இவ்வளவு தூரம் அப்படின்னா, இது எல்லாமே உண்மை, விதி வலியது. அப்போ இதெல்லாம் இப்படி இருந்தாலும் நான் என்ன பண்ணணும் சக்தி இப்படின்னு சொல்லுகின்ற ஒரு கோடு சின்ன கோடாக இருந்தாலும் நீங்க அந்த கோடை டிஸ்டர்ப் பண்ணும். பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டு நல்லதே நினை, நல்லதே செய், நல்லது நடக்கலன்னா கூட கெடுதல் நடக்காது. இது நீங்க இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அப்படி செய்யலன்னா அப்போ எப்படியும் எதுவுமே கிடைக்கும். ஆனா நீங்க இருக்கிற நிலை நமக்கானது கண்டிப்பா வரும். அதுக்காக விஷயத்தை செய்ய வேண்டி அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறதோ, அடுத்தவங்களை பார்த்து நம்ம பொச்சரிக்கப்படுறதோ, இது எல்லாமே உடம்பு தான் கெட்டுப்போம். வேற ஒண்ணுமே நீ பண்ண முடியாது, வேற எதுவுமே செய்ய முடியாது. அப்போ நான் இது மாதிரி இவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டு, இந்த அம்மையாரை தொந்தரவு பண்ணிக்கிட்டு, பாவம் அவங்களே அம்மா நம்மளை இந்த அளவுக்கு வச்சிருக்கிறான், அம்மா நமக்கு இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கா, இவ்வளவு நம்ம தனிப்பட்ட முறையில நீங்க சரிதான் ஒருத்தர் இருந்தா நான் வீட்டுல சமைக்கலாம், போலாம் வரலாம். நம்ம கங்காதரன் ஒருத்தர் இருந்தா அவர் வேலையை பார்க்கலாம், போலாம். ஆனால் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு சரிதா கங்காதரன் பாஸ்கர் நம்மளால இவ்வளவு கோடி பக்தர்கள் அந்த மருவத்தூர் போய் மண்ணை மெதிக்க வைக்கிற பாக்கியமே ஒரு பெருமை. நமக்கு எது வருதோ இல்லையோ, எது இந்த இவ்வளவு பெரிய இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த அம்மாவுடைய பங்கு
இவங்களுடைய தனிப்பட்ட முறையில் அந்த சக்தி மாலை கொண்டு வரது மிகப்பெரிய சிறப்பு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால அவர்களுக்கும் இந்த கூட்டத்தில் அவருடன் சேர்ந்து உழைத்த பக்தர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரம். அது போல கங்காதரன் பாத்தீங்கன்னா நீங்க எங்க எதுவா இருந்தாலும் அந்த லட்டை கொடுக்காத போக மாட்டேன். அது எப்படியாப்பட்ட கூட்டமா இருந்தாலும் அம்மா நான் கங்காதரம்மா நான் கங்காதரம் எப்ப பார்த்தாலும் சொல்லுவேன். எனக்கு சிரிப்பு தான் வந்துடும். அவ்வளவு ஒரு பாசம். எப்படி யார் என்ன சொன்னாலும் என் மேல் தனிப்பட்ட ஒரு பாசம். அவர் எங்க எப்படி இருந்தாலும் வாங்கம்மா திருப்பதி, யாரு எந்த விஐபி அமிச்சாலும் பாஸ்கரும் இவரும் அவங்கள கவனிச்சு அவங்கள திருப்திப்படுத்த அனுப்புவாங்க. எனக்கு எல்லா கோவிலுக்கு கூப்பிட்டா போவோம். எனக்கு இந்த கோவிலுக்கு இப்படி போகணும், கோவிலுக்கு தான் போகணும், இப்படி தரிசனம் பண்ணணும் தான் எனக்கு அப்படி ஒரு பெரிய விருப்பம் கிடையாது. ஏனென்றால் நான் செய்கின்ற தொண்டுக்கு அந்த தெய்வம் என்னை பார்க்கும் அவசியம். என்னுடைய உடம்புலே பார்த்தீங்கன்னா சேவையே நமது வழிபாடு தான் இருக்கு. எனக்கு ஏன்பா ஏன்னா அந்த தெய்வமே திட்டும், டேய் உனக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்கிறேன், நீ அதை போய் செய்யறன்னா எல்லாம் தான் வணங்குறான், எல்லாம் தான் பூஜை பண்றான், நீயுமா? நீ அதை விட என்னால் படைக்கப்பட்டு விட ஜீவன்கள் எவ்வளவோ ஒரு அரவணைப்பு இல்லாம அன்பு காட்டாம கஷ்டத்தில் துன்பப்படாம எவ்வளவோ பேர் இருக்காங்க. பாஸ்கர் சொன்ன மாதிரி நான் ஒரு தெளிவான முடிவு, அதாவது ஒருத்தனுக்கு கல்வி நல்ல தரமான கல்வி கொடுக்கணும், மருத்துவம் நல்லா கொடுக்கணும், உணவு, இது மூணுமே முழுமையாக இலவசமாக மக்களுக்கு போய் செல்லணும். அதுல தெளிவா இருக்க. அதே போல அவன் வாழ்க்கையில வாழ்க்கையில கஷ்டப்பட்டால் அவனுக்கு என்ன ஒரு ஆறுதலான வார்த்தை, எல்லாரும் ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை.